கூப்பிட்டுமா மேம்? மேம் நமஸ்காரம் மேம். நான் கூப்பிட்டுமா மேம்? எஸ் எஸ் எஸ். ஓகே மேம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ போன வாரம் ஒரு கிளிஃப் ஹேங்கர் கொஸ்டின்ல நிறுத்தி வச்சோம். நம்ம 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் சொல்றார் மனசை வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எப்படி அபியாசமும் வைராகியமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி படிப்படியா நம்மளுக்கு எப்படி மனசை பக்குவப்படுத்தணும், வசப்படுத்தணும், எப்படி ஒரு நல்ல சத் சங்கத்துல சேர்ந்து அதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு அது அந்த மனசை வசப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கறது எல்லாம் சொன்ன உடனே இப்போ இவருக்கு அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. சரி, மனசெல்லாம் வசப்படுத்தி இது பண்றோம். சப்போஸ் அவன் எல்லாம் பக்காவா அவன் யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கான், நல்ல மனசை வசப்படுத்தி பலன் பற்று இல்லாம எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அவன் மரண தருவாயில் அந்த யோக பயிற்சியில கொஞ்சம் அவன் இதுல இருந்து நழுவிட்டான்னா அவனுக்கு கிடைக்கிற கதி என்ன? ஏன்னா பற்று இல்லாம அவன் இத்தனை நாளா அவன் அதை பண்ணினதுனால அவன் புண்ணிய லோகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கெல்லாமும் போக முடியாது. அதே சமயத்துல அவனுக்கு முக்தியும் கிடைக்காது. அப்போ அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவருக்கு டவுட் வருது. அத பரமாத்மாட்டியே கேக்குறார். பகவானே, இதுக்கு விடை உன்னால மட்டும்தான் கூற முடியும். இத கூறுவதற்கு தகுதியானவர் நீங்கள் ஒருவர் தான். அதனால எனக்கு நீங்க எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறார். யோகத்திலிருந்து நழுவிய அந்த சாதகன் வீணா போயிட மாட்டானா? அந்த முக்தியும் கிடைக்காமல் சொர்க்கமும் கிடைக்காமல் அவன் வீணா போக மாட்டானா அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறார். அதோடதான் நம்ம போன வாரம் நிறுத்தி வச்சோம். அதுக்கு பகவானுடைய பதில் என்னவா இருக்கும்? சிம்பிளா முதல் இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுறார் ஜிஸ்டா. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் ஃபாலோயிங் இதுல வரும் நம்மளுக்கு. ஓகே, சோ 40th ஸ்லோகம். பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ் தஸ்ய வித்யதே ந ஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் तात गच्छति. சுந்தரி மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச. சுந்தரி மாமி. உதய் சார். ஸ்ரீ பகவானுவாச்ச. பார்த்த நைவேக நாமுத்ர. பார்த்த நைவேக நாமுத்ர. விநாசஸ்தஸ்ய வித்யதே. விநாசஸ்தஸ்ய வித்யதே. நஹி கல்யாணக்ருத் கஷ்சித். நஹி கல்யாணக்ருத் கஷ்சித். துர்கதிம் तात गच्छति. துர்கதிம் तात गच्छति. ஸ்ரீ பகவானுவாச்ச. பார்த்த நைவேக நாமுத்ர. விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித். துர்கதிம் तात गच्छति. ஸ்ரீ பகவானுவாச்ச. பார்த்த நைவேக நாமுத்ர. விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித். துர்கதிம் तात गच्छति. எக்ஸலென்ட். சோ இப்ப கேக்குறார். இந்த மாதிரி அர்ஜுனன் கேக்குறான், அவனுடைய நிலை என்ன? மரண தருவாயில அவன் அந்த யோகத்திலிருந்து சற்று நழுவினால் அவனுடைய கதி என்னவாகும் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொல்ற, மரணத்திற்கு பிறகு திருப்பியும் அவன் மனுஷனா பிறந்தானா அவன் போன பிறவியில எந்த நிலையில இருந்தானோ அந்த நிலையிலேருந்து தொடரும். சோ திருப்பியும் அவன் 0ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதனோட இன்னும் கம்மியா அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான் மறுபிறவியில. சோ இப்ப நீ யோக பயிற்சி இந்த ஜென்மால நீ பண்ணிண்டே இருக்க,
ஏதோ பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீ அதை விட்டுடுற அந்த கடைசியில அப்படின்னா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து அதுல நீ திருப்பியும் பிறவி எடுக்கும் பொழுது இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து நீ மேல கண்டினியூ பண்ணிட்டு போகும். இப்போ இருக்கிறதுல இருந்து நம்ம தாழ்ந்து போக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அவன் எங்க இருக்கானோ அங்கேந்து அவன் திருப்பியும் அபியாசத்தை ஆரம்பிப்பான். அதாவது பரமாத்மாவை நோக்கி செல்ற அந்த வழியில முன்னேறிண்டே போவான். சோ ஹி won't fall from there. கீழே வராது. அந்த எந்த லெவல்ல அவன் விட்டானோ அதுல இருந்து திருப்பியும் மேல் நோக்கி பரமாத்மாவை நோக்கி போவான். சோ அவன் அழிவு இதுவும் போமாட்டான் அதுவும் போமாட்டான்ற அந்த அர்ஜுனனுடைய கேள்விக்கு சுருக்கமா இந்த மாதிரி பதில் சொல்லிட்டார். அடுத்த பிறவியில அவன் அந்த நிலையிலேருந்து இன்னும் மேல் நிலைக்கு போயிட்டு இருப்பானே தவிர அந்த நிலையிலேருந்து தாழ்ந்து போமாட்டான் அப்படின்னு. சோ இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். அதாவது நம்மளுக்கு நிறைய பாவங்கள்லாம் இருந்தாலும் அவன் இந்த சாதகன் தீவிரமா யோகம் பயிற்சி முதல்ல பண்ணிண்டே இருக்கான். சோ அவனுக்கு தாழ்நிலை அதுல இருந்து ஏற்படாது மறுபிறவியில அப்படின்னு சொல்றோம். சோ இத எவ்வளவு அழகா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னா, ஒரு ஆள் கடன் வாங்குறான் யார்கிட்டயும். அந்த பணத்தை நம்ம கடன் வாங்கினா அந்த பணத்தை எப்படி இருந்தாலும் அவனுக்கு திருப்பியும் கொடுக்கணும். அந்த ஆள் ரொம்ப நல்லவன், அவனுக்கு நம்பிக்கை மோசம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் துளியும் கிடையாது. அவன் கையில அவனுக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த கடன் கொடுத்தவனுக்கு எவ்வளவு முடியுமோ அவன் கொடுத்துட்டான். அதை தவிர அவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதையும் நல்ல எண்ணத்தோட அதை ரீபே பண்ணிட்டு இருக்கான் அந்த கடன் கொடுத்தவனுக்கு. சோ அவன் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவன் ஆசைப்படுறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் இன்னும் அந்த கடனை அந்த டயத்துக்குள்ள டைம் ஃப்ரேம்குள்ள தீக்கல. அவன் தீக்க முடியல அப்படின்னா கூட அந்த கடன் கொடுத்தவன் நிஜமாவே இரக்க சுபாவம் இருக்கிறவனா இருந்தா இவன் மேல வழக்கு போட மாட்டான். ஏன்னா இவன் எண்ணம் நல்ல எண்ணம், கிடைக்கிறத தனக்கு எவ்வளவு சேர்த்திருக்கோமோ அதை திருப்பியும் உடனே அடைக்கணும்னு மனசுல எண்ணம் இருக்கு, அவன் அடைச்சுண்டும் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவன் மேல யாரும் வழக்கு போட மாட்டான். சோ அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவன் அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறான். சரி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுன்னு அந்த வாய்ப்பை கொடுக்கறான் இல்லையா. அதே மாதிரிதான் பகவானும் தன்னை அடையணும்னு சாதனை புரியுறான் இல்லையா. அவனுடைய அந்த தூய மனப்பான்மையை கண்டு அவனுடைய அந்த பாவம் அவனுக்கு அக்யூமுலேட் ஆகுது அதெல்லாத்தையும் தடுத்து அவனை அந்த சாதனையில எந்த இடையூறும் வராமல் அந்த இடையூறுகளை எல்லாம் நீக்கி அவனுக்கு அந்த பந்தங்களிலிருந்து விடுபடும் அந்த வாய்ப்பை அவனுக்கு திருப்பியும் அளிக்கிறார் அப்படின்னு. சோ ஒரு சாதாரண ஒரு கடன் கொடுத்தவனே அவன் இப்படி ஒரு கருணையோட அவன கடன் கொடுத்தவனுக்கு சான்ஸ் தரான். அப்படி இருக்கும் பொழுது பரம கருணாமூர்த்தி கிருஷ்ண பகவான் இந்த வாய்ப்பு அளிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறார். சோ அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறா அப்படின்னு. சோ இப்ப எந்த இதுல நீ நழுவி போனியோ அந்த இடத்துல இருந்தே அடுத்த ஜென்மத்துல நீ தொடருவ அப்படின்னு. சோ he is giving another chance. திருப்பியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்காம அதுதான் சொல்றேன். சோ தாழ்நிலை அடைய மாட்டாங்கிறத திட்டவட்டமா சொல்லிட்டார். அப்போ அவனுக்கு என்னதான் நேரும், திருப்பியும் மறுபிறவி போவானா சொர்க்கம் போவானா அப்படின்னு டவுட் வர்றதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சொல்றார். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் என்ன போட்டு முடிச்சுக்கோங்க. உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ भिजायते. उमा कुमार मैम. प्राप्य पुण्यकृतां लोकान् प्राप्य पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समाः उषित्वा शाश्वती समाः शुचीनां श्रीमतां गेहे
शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते योगभ्रष्टोऽभिजायते प्राप्य पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समाः शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते प्राप्य पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समाः शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते. ஓகே. சோ அவனுடைய கதி என்ன ஆகுங்கிறத இப்போ டீட்டெயில்டா சொல்றான். சோ அவன் யோக பயிற்சி தீவிரமா மேற்கொண்டு இருந்தான். கடைசி இதுல மட்டும் அந்த பற்று மரண தருவாயில அந்த பற்று அவனுக்கு வர்றது அந்த மாதிரி. சோ அந்த பற்றற்ற தன்மையிலேருந்து நழுவினான் இல்லையா. சோ அப்படி இருக்கிறவன் அவன் புண்ணியம் பண்ணிருப்பான் இல்லையா. அத்தனை நாள் பண்ணினா அந்த புண்ணியம் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும். ஏன்னா பற்று இல்லாமல் இருந்தவன் அப்புறம் பற்று வச்சதுனால அவன் சொர்க்கத்துக்கு போவான். பல ஆண்டுகள் அங்க வாழ்ந்துட்டு மறுபடியும் நல்ல ஒழுக்கமுள்ள செல்வந்தர்கள் வீட்டுல வந்து பிறக்கறான் அப்படின்னு சொல்றான். சோ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பிறவி, ஒரு நல்ல செல்வந்தர் வீட்டுல நல்ல ஒழுக்கம் இருக்கும் அந்த ஒரு வீட்டில் வந்து பிறக்கிறான். சோ நீ இப்போ யோகம் பயிற்சி பண்ணினாலே அடுத்த ஜென்மத்துல உனக்கு அதனுடைய பலன் இருக்கு அப்படிங்கிற அந்த இத சொல்றேன். சோ இது வந்து இந்த மாதிரி பற்று கடைசியில பற்று வச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பியும் வந்து பிறக்கிற அந்த யோகி. இப்போ பற்று இல்லாம கடைசி நேரத்துல இந்த இதுவானா பாருங்கோ, அவன் வந்து எந்த மாதிரி குலத்துல பிறப்பான் அப்படின்னா மறுபிறவில இவன் வந்து நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள செல்வந்தர் வீட்டுல அப்படின்னு சொன்னா இல்லையா. அந்த மாதிரி யோகி பற்று இல்லாமல் ஆனா மரண தருவாயில அதை விட்டு நழுவி மிஸ் பண்ண அவன் வந்து எதுல பிறப்பானா ஒரு யோகி முனிவர்களின் குலத்திலேயே பிறப்பான். அவன் இன்னும் ஒரு படி மேல. சோ இந்த யோக பயிற்சி கடைசியில ஃபெயில் ஆறவாள்லயே இப்போ ஏ கிரேடு பி கிரேடு மாதிரி ரெண்டு இதை பிரிச்சிருக்கார். ஏ கிரேடுங்கிறவா வந்து பற்று இல்லாமல் ஆனா அந்த டெத் நியர் டெத்தும் போது அந்த இதுல இருந்து ஃபெயில் ஆனவ. இன்னொருத்தர் பற்று வச்சு அந்த நியர் டெத்தும் போது ஃபெயில் ஆனவ. சோ அவ வந்து ஒரு படி கம்மி. அவளுக்கே வந்து ஒரு செல்வந்தர் வீட்டுல நல்ல ஒழுக்கம் உள்ள வீட்டுல பிறப்பான்னு சொல்லும் பொழுது அந்த பற்று இல்லாமல் இருந்தவா அதோட ஒரு படி மேல ஏ கிரேடவா. அவ வந்து நல்ல ஒரு யோகிகள் முனிவர்கள் வீட்டுல பிறப்பா. சோ அவ வந்து அந்த பரமாத்மாவை அடுத்த ஜென்மத்துல அடையறதுங்கிறது இன்னும் ஸ்லைட்லி நியரர், இன்னும் ஈஸி. சோ பிறக்கும் பொழுதே அவ வந்து ஒரு 12th பாஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி. இப்போ இவ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவான்னா அவ 12th பாஸ் பண்ணுவா. சோ சீக்கிரமா அவ வந்து அந்த பரமாத்மாவை அடைஞ்சுடலாம் அப்படின்னு. சோ இப்ப இந்த ரெண்டு பேருடைய கம்பேரிசன் மட்டும் திருப்பியும் வந்துட்டு இருக்கு. தத்ர தம் புத்தி சம்யோகம். மேம் அதுக்கு முன்னாடி மேம், அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. ஆமா மேம். அத்தவா சரி அத்தவா யோகினா மேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். உமா மௌலி மேம். அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் பவதாரணி மேம். ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरम् लोके जन्म यदीदृशम्.
अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरं लोके जन्म यदीदृशम्. Thank you. ஓகே, சோ இதுதான் நான் சொன்ன அந்த கேட்டகரி பி டைப் ஆஃப் பீப்புள். யோகிகள் குலத்திலேயே பிறக்கறான். அது வந்து ஆனா ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ அப்படின்னு சொல்றார். சோ யோகிகள் குலத்திலேயே அவன் பிறக்கிறதுனால அவன் பரமாத்மாவை அடையிறது, அவனுக்கு வந்து எல்லா வசதிகளும் அந்த ஜென்மால ஈஸியா அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு எல்லா வசதிகளும் செய்து, அதாவது ஒரு யோகி குலத்துல இருந்தா அவனுக்கு ஈஸி தானே யோக அபியாசம் பண்றது, அந்த மாதிரி சொல்ற. நெக்ஸ்ட், சோ அந்த மாதிரி யோகிகளுக்கு என்ன நிலையில அவ இருப்பா? இந்த யோகிகள் குலத்திலேயே பிறக்கிறா இல்லையா அடுத்த ஜென்மத்துல, அவளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குரு நந்தன. உமா சிவகுமார் மாமி. தத்ர தம் புத்தி சம்யோகம் तत्र तं बुद्धिसंयोगं லபதே பௌர்வதேஹிகம் लभते पौर्वदेहिकं யததே ச ததோ பூயஹ यतते च ततो भूयः சம்சித்தௌ குரு நந்தன. संसिद्धौ कुरु नन्दन. तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दन. तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दन. பியூட்டி. சோ போன ஜென்மத்துல அவன் அந்த மனசை வசப்படுத்தியிருப்பான், புத்திய வசப்படுத்தியிருப்பான். அதே நிலையிலேருந்து இந்த பிறவியில அவன் ஸ்டார்ட் பண்ணறான். சோ ஆல்ரெடி பாதி அபியாசம் அவன் பண்ணி முடிச்சுட்டான். அதனால இன்னும் அவனுக்கு ஈஸி பரமாத்மாவை அடையிறது. சோ ஒண்ணு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ், எதுல விட்டானோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு என்னன்னா அவனுக்கு அந்த பயிற்சியில இன்னும் தீவிரமான ஈடுபாடு அவனுக்கு வருது. சோ he is more into it. போன இதுல ஜென்மாலேயே அவன் அந்த யோக பயிற்சி அவ்வளோ இதுவா பண்ணது. இந்த ஜென்மால எங்க விட்டானோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அதி தீவிரமா அவன் அதில் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்றான். அதே அந்த செல்வந்தர்கள் வீட்டுல பிறக்கிறானே அந்த இவாளுக்கு என்ன மாதிரி நிலை, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசு ரபி யோகஸ்ய ஷப்த பிரம்மாதி வர்த்ததே. உமா சுவாமிநாதன் மாமி. பூர்வாபியாசேன தேனைவ पूर्वाभ्यासेन तेनैव ह्रियते ह्यवशोऽपि सः क्रियते ह्यवशोऽपि सः ह्रियते ह्यवशोऽपि सः जिज्ञासुरपि योगस्य जिज्ञासुरभियोगस्य जिज्ञा यज्ञमरि सरि जिज्ञासुरभियोगस्य शब्द ब्रह्माति वर्तते शब्दब्रह्माति वर्तते पूर्वाभ्यासेन तेनैव क्रियते ह्यवशोऽपि सः जिज्ञासुरभियोगस्य शब्दब्रह्मादि वर्तते पूर्वाभ्यासेन तेनैव क्रियते ह्यवशोऽपि सः जिज्ञासुरभियोगस्य शब्दब्रह्मादि वर्तते. ओके,
சோ அந்த செல்வந்தர்கள் வீட்டுல பிறக்கிற அந்த இவா இருக்கா இல்லையா, அவளும் கூட அந்த முற்பிறவியில ஒரு மினிட் வா. ஈஸ்வரா ஓகே, முற்பிறவியில அவன் அந்த யோக பயிற்சி பண்ணதுனாலேயே அவனுக்கு இந்த பிறவியிலையும் அந்த பகவான் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவன் அந்த சமபுத்தி, விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த யோகத்தை அவன் திருப்பியும் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மாதிரி அந்த கர்மங்களை எல்லாம் பற்று இல்லாமல் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். சோ அவன் ஆரம்பத்திலேயே அந்த ஹையர் லெவல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. சோ இப்போ நம்ம பண்ற அந்த கர்மயோகமோ பக்தி யோகமோ ஞான யோகமோ என்ன மார்க்கத்துல நம்ம என்ன பயிற்சி பண்ணாலும் அது வீண் போவதில்லைங்கிறது தான் திருப்பியும் சொல்றா இங்க. திருப்பியும் இப்ப இந்த ஜென்மால நீ உனக்கு அந்த ஃபைனல் அச்சீவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்போ நீ முழு முயற்சியோட ஈடுபடு, அதனுடைய பலன் உனக்கு அடுத்த ஜென்மத்துல அந்த லெவல்ல இருந்து நீ தொடர்ந்து ஆரம்பிக்கிறது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் போலாம். பிரயத்னாத் யதமானஸ் து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க, இச அடிச்சுடுங்க. ததோ யாதி பராம் கதிம். வாணி மேம். பிரயத்னாத்யதமானஸ்து प्रयत्नाद्यतमानस्तु योगी संशुद्ध किल्बिषः योगी संशुद्ध किल्बिषः अनेक जन्म संसिद्धः अनेक जन्म संसिद्धः ततो याति पराङ्गतिम्. ततो याति परां गतिम्. கிடையாது, யாதி பராங்கதிம். ततो याति परां गतिम्. प्रयत्नाद्यतमानस्तु योगी संशुद्ध किल्बिषः अनेक जन्म संसिद्धिः ततो याति परां गतिम्. प्रयत्नाद्यतमानस्तु योगी संशुद्ध किल्बिषः अनेक जन्म संसिद्धिः ततो याति परां गतिम्. ஓகே. சோ இப்ப நான் 2 டைப் ஆஃப் மறுபிறவி சொன்னேன் இல்லையா, செல்வந்தர்கள் வீட்டுல பிறக்கிறது, யோகிகள் வீட்டுல பிறக்கிறது. இப்ப திருப்பியும் வந்து செல்வந்தர் இது முன்னாடி சொன்னார், திருப்பியும் இப்போ யோகிகள் இதுல சொல்றார். அந்த யோகிகள் வீட்டுல பிறந்தவா அந்த அபியாசம் அநேக ஜன்ம சம்சித்தஹ, சித்ததான சித்தஹ. சரி, தேங்க்யூ. ஓகே. சோ ஆஹா இருங்க. ஓகே, அந்த யோகிகள் வீட்டுல பிறக்கிறவா இருக்கா இல்லையா, சோ அவ வந்து அந்த பயிற்சிய அதுலேந்து தொடர ஆரம்பிக்கிறான்னு சொன்னேன். அவளுக்கு வந்து அந்த பிறவியிலேயே அந்த பரமாத்மாவை அடைந்து விடுவார்கள், அந்த சித்தி அவளுக்கு கிடைச்சிடும். அந்த பிறவியிலேயே அவ அந்த முக்தர்களா ஆய்விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். சோ இத்தனையும் சொல்லி அந்த யோகியா யோக பயிற்சி பண்ணி நீ யோகியா ஆனேன்னா இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. நீ இந்த ஜென்மால நீ வந்து அத ஃபுல்லா நீ ஃபுல்ஃபில் பண்ணலைனாலும் உனக்கு அடுத்த ஜென்மம்லாம் இன்னும் நீ அது கிட்ட போற, ஈஸியா முடிக்கக்கூடிய உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லி அர்ஜுனன்ட்ட சொல்ற. ஆகவே நீ யோகியா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதான் அடுத்தது. தபஸ்விப்யோ திகோ யோகி ஞானிப்யோ பி மதோ திகஹ கர்மிப்யஸ் சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. வெங்கட்ராமன் சார், சாரி வெங்கடேஸ்வரன் சார். तपस्विभ्योऽधिको योगी
तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी कर्मेभ्यश्चाधिको योगी तस्मात् योगी भवार्जुन तस्माद् योगी भवार्जुन तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद् योगी भवार्जुन तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद् योगी भवार्जुन. ஓகே. சோ அந்நியும் யோகியா ஆகணும் அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொல்றார் இல்லையா? அந்த யோகிங்கிறவனுடைய அந்த பெருமை, அந்த யோகிங்கிறவன் வந்து ஒரு தபஸ்வியை விட மேலானவன், ஒரு ஞானியை விட மேலானவன், ஒரு கர்மியை விட மேலானவன் அப்படின்னு சொல்றார். அது என்ன? தபஸ்வி யாரு, ஞானி யாரு, கர்மி யாரு, அத பார்க்கலாம். தபஸ்விங்கிறது யாரு அப்படின்னா, அதாவது அவன் வந்து அந்த இதெல்லாம் புலன்களை அடக்கி, மனசு உடல் புலன்கள் எல்லாத்தையும் அடக்குறான். அப்புறம் போகத்தின் மேல அந்த இத ஆசையை எல்லாம் துறக்கறான், அதெல்லாம் பண்றான் இல்லையா? சோ அதுதான் தபஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஆனா அவன் பயன்களை கருதி பண்றான், பற்று இல்லாமல் பண்றான், ஆனா பயன்களை கருதி பண்றான். அதாவது இது பண்ணினா எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அந்த இதோட பண்றான். சோ அவன்தான் வந்து தபஸ்வியா ஆறான். அதே ஞானிங்கிறவன் வந்து என்னன்னா, எல்லா சாஸ்திரங்கள் வேதம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு குருவோட உபதேசம் எல்லாம் பெற்றிருக்கான். அவனுடைய புத்தி அவ்வளோ விவேகமுள்ள புத்தியோட இருக்கிறவன் ஞானி எனப்படுகிறான். கர்மிங்கிறவன் கருமி கிடையாது, கருமிங்கிறது வேற, தமிழ்ல சொல்றது. இது கர்மி. கர்மிங்கிறவன் என்னன்னா, சாஸ்திரத்துல என்னென்ன கர்மங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை எல்லாத்தையும் பண்றான், ஆனா கர்ம பயனை கருதி பண்றான். அவன் தான் கர்மி. சோ இந்த மூணுமே வந்து நல்லத பண்றா, ஆனா அது எல்லாமே யோகிங்கிறத கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு படி கீழதான். சோ யோகிங்கிறவன் இந்த தபஸ்வியை காட்டிலும், இந்த ஞானியை காட்டிலும், இந்த கர்மியை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி, அதனால நீ யோகியா ஆக வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. சோ யோகிங்கிறதுனா என்ன? திருப்பியும் அதேதான். யோகிங்கிறது எந்த மார்க்கம் வேணா எடுத்துக்கோ, பக்தி யோகமோ, ஞான யோகமோ, தியான யோகமோ, கர்ம யோகமோ, ஏதோ ஒரு சாதனை மூலமா அந்த பரமாத்மாவை அடையிறது, சமபாவனையோட இருக்கிறது, அவாதான் அந்த யோகி. சோ நீ அந்த நிலைங்கிறது ரொம்ப உன்னதமான நிலை அப்படின்னு சொல்ற. இப்போ லாஸ்ட் ஸ்லோகம். சோ யோகி தான் எல்லாரை விடவும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி யோகியா ஆகணும் நீ அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொன்னான். இப்போ நிறைய இப்ப யோகியா ஆகுன்னு சொல்லிட்டார். யோகிக்கு எத்தனை மார்க்கம் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு? ஞான யோகம், கர்ம யோகம், தியான யோகம், பக்தி யோகம், 4 இருக்கு. சோ எதை வந்து அர்ஜுனன் எந்த மார்க்கத்தை செலக்ட் பண்ணி அந்த யோகியா ஆகணும் அப்படிங்கறத பகவான் இன்னும் சொல்லல இல்லையா? அதனால அவர் இப்போ லாஸ்ட் ஸ்லோகத்துல அந்த பக்தி யோகத்தினுடைய ஒரு இத தெளிச்சு விடுறார். என்ன சொல்றார்? என்ன தவிர வேற எதிலையும் நாட்டம் கொள்ளாமல் என்னிடமே பிரேமை கொண்டு அந்த பக்தி யோகத்தின் மூலமாக என்னை நீ அடைய வேண்டும் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்துல அந்த பக்தி ஒரு வார்த்தை சொல்றார். யோகினா மபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் ச மே யுக்ததமோ மதஹ. வித்யாஜி மேம். யோகினாமபி சர்வேஷாம்
योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो माम् श्रद्धावान् भजते यो माम् स मे युक्ततमो मतः समे युक्ततमो मतः योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो मां समे युक्ततमो मतः योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो मां समे युक्ततमो मतः. சோ அந்த பக்தி யோகம் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவர் என்ன சொல்ற, அந்த பக்தி யோக மூலமா என்னிடம் சாதனையில் ஈடுபட்டு என்னை அடைய இது பண்றவ முயற்சிப்பவர்கள் எனக்கு மிகவும் பிரேமையானவர்கள் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். அந்த ஒரு பக்தர்கள் பக்தி யோகத்தில் ஈடுபடும் அந்த பக்தர்களுடைய பெருமையை வந்து சொல்றார். சோ அவர்கள் எனக்கு மிகவும் இனியவர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது அவ வந்து என்ன மட்டும்தான் உயர்ந்த பிரேமைக்குரியவனா நினைப்பா. எந்த ஒரு விஷயத்திலும் ஆசை, எதிர்பார்ப்பு, மதிப்பு எதுவும் வைக்காம தன்னுடைய அந்த ஆத்மா இருக்கே அந்தராத்மாவை இரவு பகலா என்னிடமே ஈடுபடுத்தி இருப்பா. ஒரு தாயை அண்டி இருக்கும் ஒரு சேய் போல வேற எதையுமே அவளுக்கு தெரியாது. என்ன மட்டும்தான் அவளுக்கு தெரியும். என் மேல இருக்கிற அந்த பக்தி, அந்த ஆசை, அந்த ஈர்ப்பு மட்டும்தான் அவளுக்கு, வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருப்பா அந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லி. சோ அவன்தான் என்னுடைய இதயத்தின் உயர் செல்வம் அப்படின்னு சொல்றார். அவ மேல எனக்கு ஒரு தனி பிரியம், பிரேமை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ ஒரு குழந்தை மேல ஒரு தாய்க்கு எப்படி ஒரு ஆறாத ஆனந்தம், ஒரு வாத்சல்யம் இருக்குமோ, அந்த அன்னையுடைய ஒரு கருணை வந்து இவருடைய அந்த கருணையை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டிராப். அப்படி ஒரு கருணை அவருக்கு அந்த பக்தர்கள் மேல அப்படின்னு சொல்றார். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை மீது இருக்கக்கூடிய அந்த பரிவு, கருணை, அந்த அன்பை விட பல கோடி மடங்கு கிருஷ்ண பரமாத்மாக்கு தன்னுடைய பக்தர்கள் மீது, அந்த பக்தி யோகத்தை பின்பற்றி தன்னை அடைய நினைக்கும் அந்த பக்தர்கள் மீது அதை விட, அந்த ஒரு தாயை விட ஒரு பல கோடி மடங்கு பிரேமையும் அன்பும் கருணையும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றான். சோ அவ பண்ற அந்த பக்தர்கள் செய்யற ஒவ்வொரு செயலும் எனக்கு அப்படி ஒரு எல்லையற்ற சுகத்தை தருகிறது. என்னோட எண்ணத்தில் அவன்தான் எல்லாரை விடவும் மேலான பக்தன், அவன்தான் எல்லாரை விடவும் மேலான யோகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி யோக சாதனை புரியவர்களுடைய பெருமையை கடைசியில சொல்லி முடிக்கிறார். அந்த பக்தி யோகம்ங்கிறது தான் இனிமே நம்மளுக்கு அடுத்த சாப்டர்ல இருந்து வரப்போறது. சோ எப்பவுமே ஏதாவது முடிக்கும் பொழுது அடுத்ததுல என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதோட ஒரு ஜிஸ்ட் லாஸ்ட்ல சொல்லிட்டு அப்படியே அப்பதான் அந்த கண்டினியூஷன் இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி முடிக்கிறேன். சோ வித்யா முடிச்சுடுங்க. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे आत्मसंयमयोगो नाम षष्ठोऽध्यायः। ओम श्री हरिः ओम श्री गुरुभ्यो नमः. லாஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அதோட நிறுத்திக்கலாம். ஓகே. அடுத்தது சப்தமோத்யாயः ஞான விஞ்ஞான யோகம். சோ இப்போ பகவத்கீதையில மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு 18 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அத வந்து எப்படி அழகா டிவைட் பண்ணிருக்கானா 666 அப்படின்னு. சோ முதல் 6 வந்து நம்மளுக்கு
கர்மயோகம். அதாவது பாக்கி எல்லாமும் டிஸ்கஸ் பண்ணிருப்பா, பட் பிரதானமா கர்மயோகம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ். இப்போ நம்ம 7th சாப்டர்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். 7th இருந்து 12 வரைக்கும் பார்த்தேன்னா பக்தி யோகம். பக்தி யோகம் தான் பிரதானமா சொல்லப்படுற விஷயமா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இதுதான். அதுக்கப்புறம் 13 to 18 வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வில் பி ஆன் ஞான யோகம். இந்த மாதிரி தான் கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு 3ஆ பிரிச்சு நம்மளுக்கு பகவத்கீதை இருக்கு. சோ இப்ப வந்து நம்மளுக்கு மத்த விஷயங்கள் எல்லாமும் டிஸ்கஸ் பண்ணினாலும் பிரதானமா பக்தி யோகத்தை கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப இந்த அத்தியாயத்துல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த பரமாத்மாவுடைய அந்த நிர்குணம். அதாவது இப்போ 3 டைப் ஆஃப் நம்ம அந்த பரமாத்மாவை வழிபடுற அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து நிர்குண ஸ்வரூபம். ஓகேவா? சோ நிர்குண ஸ்வரூபத்துல அவருடைய பெருமை அதெல்லாம் படிக்கிறது வந்து ஞானம் அப்படின்னு அர்த்தம் வரும். அதே அவர் வந்து குணத்தோட ஆனா சூக்ஷ்மமா, குணங்கள் இருக்கு சூக்ஷ்மமா, அதே குணங்கள் இருக்கு ஸ்தூலமா. இந்த ரெண்டும் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. சோ 3 டைப் இப்போ நம்மளுக்கு. இப்போ நிர்குணம் அண்ட் ஸ்தூலம்ங்கிற அந்த காம்பினேஷன் வரவே வராது. நிர்குணம் சூக்ஷ்மம் ஒரு காம்பினேஷன், சகுணம் சூக்ஷ்மம் ஒரு காம்பினேஷன், சகுணம் ஸ்தூலம் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன். 3 காம்பினேஷன் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன், நிர்குணம் சூக்ஷ்மம்ங்கிறது வந்து அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு பேரு. சகுணம் சூக்ஷ்மமும் சகுணம் ஸ்தூலமும் தெரிஞ்சுக்கிறது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு. அதாவது அந்த ஒரு இதுல அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபமாகட்டும், அவருடைய பிரபாவம் ஆகட்டும், அது அவருடைய பெருமை, அவருடைய சிறப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விஞ்ஞானம். சோ ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இந்த அத்தியாயத்தின் பேரு ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பேரு. சோ பகவானுடைய எல்லாமே நிர்குண சகுண ஸ்தூல சூக்ஷ்ம எல்லாமே முழுமையா அந்த பகவானுடைய ஸ்வரூபம் அதை தெரிஞ்சுக்க கூடியவாளுடைய யாரால அதை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும்? அந்த தகுதி பெற்றவர்கள் அந்த தெரிஞ்சுக்க கூடிய அந்த சாதனை நம்ம என்ன மேற்கொண்டா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே இந்த அத்தியாயத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கா. ரொம்ப அழகா வரும் இது. சோ போன இதுல முடிக்கும் பொழுது அவர் கரெக்டா அழகா பக்தி யோகத்தோடைய ஒரு டச்ச கொடுத்து முடிச்சார். அதாவது என்னை பிரேமையோட பூஜிப்பவன் எல்லா யோகிகளையும் காட்டி உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா அப்படி அவரை பூஜிக்கிறது, அவருடைய ஸ்வரூபத்தை முழுசா தெரிஞ்சாதான் நம்ம அவர் மேல முழுசா நம்ம பக்திய செலுத்த முடியும். கரெக்டா? முழு மனதோட அந்த ஈடுபாடோட அவரை வழிபடணும் அப்படின்னா அவருடைய சகுண நிர்குண பிரபாவங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அது ஈஸியா ஃபுல் மனசோட அதுல ஈடுபட முடியும். சோ முதல்ல நம்ம அவருடைய குணப்பிரபாவங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய அந்த நிர்குண சகுண ஸ்வரூபங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ இதையெல்லாம் தான் பக்தி யோகமா நம்மளுக்கு ஆரம்பிக்கிறா இந்த அத்தியாயத்தை. சோ முதல் 2 ஸ்லோகம் இன்ட்ரோடக்ஷன். நான் வந்து இந்த ஞான விஞ்ஞான யோகத்தை பத்தி சொல்ல போறேன், கவனமா கேளு அப்படின்னு சொல்ற முதல் 2 ஸ்லோகத்துல மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ச்ருணு. வித்யா வெங்கட் மேம். அத சப்தமோऽध्यायः अथ सप्तमोऽध्यायः ज्ञानविज्ञानयोगः ज्ञानविज्ञानयोगः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच
मय्यासक्तमनः पार्थ मय्यासक्तमनाः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं माम् असंशयं समग्रं माम् यथा ज्ञास्यसि तच्छृणु यथा ज्ञास्यसि तच्छृणु मया सक्तमनाः पार्थ मय्या sorry that start from Shri Bhagavan Uvacha no ma'am yes Shri Bhagavan Uvacha मय्या सक्तमनाः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु one more time श्री भगवानुवाच मय्यासक्तमनाः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु okay so அந்த பகவானுடைய அந்த ஸ்வரூபம் அதை தெளிவாக நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அதை தெரிந்து கொள்வது ரொம்ப அதாவது தத்துவ ரீதியா அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஞானம் தேகம் சவிஞானம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க இதம்னு ஆரம்பிங்கோ இதம் வக்ஷ்யாம் யசேஷதஹ யஜ்ஞாத்வா நேஹ பூயோன் ஞத்து ஞஜ்ஜுன்னு இருக்கு இல்லையா இஜ்ஜ அடிச்சுட்டு இத்து போட்டுக்கோங்க ஞாத்தவ்ய மவசிஷ்யதே விஜயலட்சுமி மாமி சொல்லம்மா சொல்றேலா ம் ஞானம் தேகம் சவிஞானம் ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாம்ய சேஷதः இதம் வக்ஷ்யாமசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யமவசிஷ்யதே ஞானத்வமயவசிஷ்யதே ஞானவே கிடையாது ஞாதவ்ய ஞானவே கிடையாது மாமி ஞாதவ்ய ஞானவே இல்ல ஞாத ஜாதத்வம இல்ல ஜாதத்வமவசிஷ்யதே கரெக்டா சொல்லுங்க ஓகேம்மா சொல்லட்டுமா சொல்லுங்க ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாமசேஷதः யஜ்ஞாத்வா தேகபூயோன்யத் ஜாதவ்யமவசிஷ்யதே கரெக்டா சூப்பர் இன்னும் ஒரு வாட்டி மாமி ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாமசேஷதः யஜ்ஞாத்வா நேகபூயோன்யத் ஜாதவ்யமவசிஷ்யதே பியூட்டிஃபுல் வெரி குட் நெக்ஸ்ட் மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததா மபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதः விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம் மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதः मनुष्याणां सहस्रेषु कश्चिद् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेति तत्त्वतः
मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेति तत्त्वतः. ஓகே, பியூட்டி. சோ இப்ப அவ பக்தி யோகம்ங்கிற அந்த ஒரு இதை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த இத பத்தி நம்மளுக்கு சொல்றாரு. அதாவது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது பக்தி யோகம்ங்கிறது. அதாவது ஈஸி வே டு ரீச் காட்னு, அதாவது மற்ற மார்க்கங்களோட கம்பேர் பண்ணும்போது பக்தி செலுத்தி பக்தி யோகம் மூலமா பக்தி யோக சாதனை புரிஞ்சு அந்த பரமாத்மாவை அடைவது ரொம்ப ஈஸி அப்படிங்கறதுனாலயே அவ அவ்வளோ ஒரு அதுக்கு உள்ள போறதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அதோட சிறப்பு நிறைய விஷயங்கள் இதுல சொல்ல போறாரு இந்த 6 சாப்டர்ல. சோ இங்க வந்து சொல்றார் இந்த ஒரு பக்தி யோகத்துல வரத்துக்கு கூட நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா. சோ இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் இப்ப இந்த கீதை படிக்கிறதே வந்து நம்ம அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பேர் இதெல்லாம் உட்கார்ந்து சின்சியரா, இப்ப கோடான கோடி ஜனங்க இருக்கா இந்த லோகத்துல, எத்தனை பேர் இதெல்லாம் உட்கார்ந்து இந்த பக்தினா என்ன, அந்த பகவான் மேல நம்ம அத தீவிரமா எதா இருந்தாலும் அவரால நடக்கிறதுங்கிறத நம்புறது, இந்த ஞானம்லாம் எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அவர் சொல்றார் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷா இந்த மாதிரி வந்து இருந்தாலும் இந்த உலகத்துல அந்த பகவான் மேல பக்தி அத வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கா, அது அவளுக்கெல்லாம் தான் இந்த பக்தி அப்படிங்கறது கிடைக்கிறது. அந்த பகவானுடைய அருளால சில பேருக்கு மட்டும்தான் இந்த பக்தி யோக ஈடுபாடு அவளுக்கு வர்றது அப்படின்னு சொல்றா. சோ நம்ம எல்லாமே ரொம்ப புண்ணியவான்கள் புண்ணியசாலிகள், அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அண்ட் அந்த மார்க்கத்தை பத்தி எல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இதுக்கே நம்ம வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரே சொல்றார். சோ இப்போ அந்த ஞான விஞ்ஞான யோகம்னா என்ன அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதே நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அப்படின்னு பூர்வ பீடிகையெல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த விளக்கத்தை ஆரம்பிக்க போறார். ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அவர் டச் பண்ற ஒரு 2 நியூ டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா பரா அபரா அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்ல போறார். பிரகிருத்தில பரா பிரகிருத்தினா என்ன, அபரா பிரகிருத்தினா என்ன, எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போனோம். நேரா நம்ம வந்து அந்த PhD லெவல்ல பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுண்டு அந்த லெவலுக்கு நம்ம போவோம். சோ முதல்ல இப்போ அந்த பரா அபரா பிரகிருதி பத்தி நம்மளுக்கு சொல்ல போறார். பூமி ராப்போ நலோ வாயுஹு கம் மனோ புத்தி ரேவ ச அகங்கார இதியம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. அலமேலு மாமி. பூமிராப்போ நலோ வாயுஹு பூமிராப்போ நலவாயுः நலோ வாயுஹு நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதியம் மே அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா பின்னா பிரகிருதிரஷ்டதா. பூமிராப்போ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. பூமிராப்போ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. வெரி குட். நெக்ஸ்ட் அபரேய மிதஸ் த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகஹ ஹோர்க்கு ஹஹ பண்ணின்றுங்கோ யயேதம் தாரியதே
ஜகத்து. ஆனந்தி மாமி. अपरेयमितस्त्वन्याम् अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूता महाबाहः जीवभूता महाबाहः ययेदं धार्यते जगत् ययेदं धार्यते जगत् अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहः ययेदं धार्यते जगत् अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूता महाबाहः येदं धार्यते जगत्. வெரி குட். சோ அந்த மூல பிரகிருத்திலேருந்து தான் நம்மளுக்கு பிரகிருதி புருஷ் ரெண்டு இது வருது. புருஷங்கிறது வந்து பரம்பொருள், பிரகிருதிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த பிரகிருதியில அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கு. அபரா பிரகிருத்தினா என்ன அப்படின்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த பஞ்சபூதங்கள். அதை தவிர மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாம் சேர்ந்தது வந்து அபரா பிரகிருதி. அபராங்கிறது வந்து என்னன்னா ஜட பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அச்சேதன, இது வந்து ஒரு லிவிங் கிடையாது, நான் லிவிங். சோ ஜட பிரகிருதி அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் பரா பிரகிருதிங்கிறது நம்ம ஜீவன்கள், ஜீவராசிகள். இதுல இந்த பிரகிருத்தில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் வந்து பரா பிரகிருதி, அதாவது சேத்தன, உயிர் இருக்கு நம்மளுக்கெல்லாம். சோ அதெல்லாம் வந்து பரா பிரகிருதியில சேரும். ஓகேவா? சோ அந்த பிரகிருதிங்கிறதுலயே வந்து அபராங்கிறது பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், அதெல்லாம் அபரா பிரகிருதி. ஜீவராசிகள், மரங்கள், செடி, கொடி, தாவரம், இதெல்லாம் வந்து சேத்தன பிரகிருதி, அதாவது பரா பிரகிருதி அப்படின்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றார். சோ இவர் வந்து இப்ப சொல்ற இந்த பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, இதை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகங்களுக்கு எல்லாம் மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ் ததா. அஞ்சலி மேம். ஏதத் யோனீனி பூதானி. மியூட் போட்டிருக்காமா? சரி மேம். வசந்தி மாமி. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய சர்வாணித்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ்ததா பிரபவः பிரளயஸ்ததா. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ்ததா. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ்ததா. ஓகே. சோ இவர் என்ன சொல்ற, இப்ப ரெண்டு பரா அபரா பிரகிருதிகள் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே என்னிடம் இருந்து உண்டானவை. சோ இது எல்லாமே உற்பத்தி ஆகும் இடமும் நான் தான், அதே மாதிரி ஒடுங்குகின்ற இடமும் நான் தான். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதுக்காக அதெல்லாம் சொல்ற? அதாவது எவ்ரிதிங் அவருடைய அந்த இதுல. சோ இப்போ பகவான்ங்கிறது வந்து அந்த பக்திங்கிறது எப்போ நம்மளுக்கு ஒருத்தர் மேல
இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு டீச்சர் மேலேயே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்னா அவருடைய அந்த நற்குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா தானாவே அவர் மேல ஒரு ஈடுபாடு, ஒரு பக்தி, ஒரு இது நம்மளுக்கு வரும் இல்லையா? அதனால எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த பகவத் கிருஷ்ணருங்கிறத நம்ம மனசுல ஏத்துண்டா தானாவே அவர் மேல நம்மளுக்கு பக்தி வரும் இல்லையா? அதனால்தான் முதல்ல இந்த பிரகிருதி பரா அபர பிரகிருத்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நான் தான், என்றேந்து தான் வெளியில வருது, திருப்பியும் அது பிரளய காலத்துல என்னிடம்தான் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பகவானாலேயே ஏற்படுறது, பகவானிடமே ஒடுங்குகிறது அப்படின்னு. அதாவது எப்படி வானத்துல அந்த மேகங்கள் பிறக்கிறது, வானத்திலேயே இருக்கு, அதுக்கப்புறம் வானத்திலேயே அது மறைஞ்சும் போறது இல்லையா? சோ அந்த ஆகாயம்ங்கிறது தான் அந்த மேகம் தோன்றதுக்கு காரணமா இருக்கு. அதாவது அந்த ஆகாயம்ங்கிறது தான் ஆதாரமா இருக்கு மேகத்துக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உலகம் எல்லாமே பகவானிடமிருந்து உற்பத்தி ஆறது, அந்த பகவானிடமே நிலை கொண்டு இருக்கு, பகவானிடமே மறைஞ்சும் போறது பிரளய காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சோ இப்ப பார்த்தோம்னா நீ பார்க்கிற எல்லா இடத்திலையும் நானே நிறைந்து இருக்கிறேன் அப்படிங்கறத அடுத்த சொல்ல. இப்ப ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. பார்க்கிற அனைத்திலும் எல்லா இடத்திலும் நான் தான் நிறைந்து இருக்கிறேன் அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சி தஸ்தி தனஞ்சய மயி சர்வ மிதம் புரோதம், புரோக்தம் கிடையாது புரோதம், சூத்ரே மணிகணா இவ. பாலசுப்ரமணியன் மாமா. மத்த பரதரம் நாண்யத் மத்தம் பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. சூத்ரே மணிகணா இவ. மத்த பரதரம் மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயः மாயி சர்வமிதம் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகண இவ. மத பரதரம் நாண்யத் மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகண இவ. ஓகே. சோ இங்க ரொம்ப அழகா சொல்றா. இப்ப ஒரு நூல் வச்சு ஒரு மாலை கட்டுறோம், ஒரு பஞ்ச் ஆஃப் நூல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நூல் வச்சு ஒரு மாலை கட்டுறோம். அந்த நூல்ல மணி கோக்கறத அந்த நூலாலேயே முடிச்சா போட்டுண்டு வரையில். சோ அந்த மாலையில பார்த்தோம்னா அந்த மாலையின் மணிகளா இருக்கிறதும் அந்த நூல் தான், அது கோக்கப்பட்டதும் நூல் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த ஒரு மாலையில பார்த்தோம்னா முழுக்க மணின்னு கிடையாது, நூல் தான் மணி மாதிரியும் இருக்கு, அண்ட் மணி நூல்ல தான் அது கோக்கப்பட்டிருக்கு. சோ அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உலகம் அனைத்தும் பகவானிடம் கோர்க்கப்பட்டுள்ளது, பகவான் தான் எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருக்கார் அப்படின்னு. சோ இத இந்த நூல் மாலையோட ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார். ஒரு நூல் மாலை நம்ம கோக்குறோம், அதுல அந்த பாலா நம்ம நடுவுல முடிச்சா போட்டு, சோ அந்த நூல் மாலையில மணிகளா இருக்கிறதும் நூல் தான், மாலையா இருக்கிறதும் அந்த நூல் தான். சோ அங்க வேற எதுவுமே கிடையாது, நூல் மட்டும்தான். அந்த மாதிரிதான் இந்த உலகமும் பரமாத்மாவும். பரமாத்மா தான் இந்த உலகத்துல எல்லாமா வியாபித்து இருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அதுக்கப்புறம் இப்போ அத டீடைல்டா சொல்றார். இத சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அதாவது நீ பாக்குற இப்ப எல்லாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். எல்லா இடத்துலயும் வியாபித்து இருப்பது நான் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ ஒண்ணா அவர் ஒரு 4 ஸ்லோகத்துல
அத்தனை ஐட்டம் சொல்லி இப்ப ஒன்னும் இல்ல, நீ குடிக்கிற ஜலத்துல நான் தான் இருக்கேன், அந்த ஒளியில நான் தான் இருக்கேன், உன்னுடைய தேஜஸ்ல நான் தான் இருக்கேன், உன்னுடைய மனசுல நான் தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்ல போறார். இப்போ ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அந்த மாதிரி பல்வேறு இதுலயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த வடிவத்தில் நான் இருக்கிறேன்கிறத சொல்லுவார். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் படிக்க படிக்க. அதாவது நீரிலையும் நான் தான் இருப்பேன், சூரிய சந்திர ஒளியா இருக்கிறதும் நான் தான், ஓங்காரமா இருக்கிறது அந்த சப்தமும் நான் தான். அது மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லிட்டே வர, எல்லாமே அவர்தான். இந்த சர்வ வெறும் இது மட்டும் இல்ல, ஜீவராசிகள் மட்டும் இல்ல, ஜீவராசிகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்கள், அவளுடைய புலன்கள், மனம் எல்லாமாவும் இருக்கிறது அந்த பகவான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவார். நாளைக்கு அதை டீடைல்டா பார்க்கலாம். நம்ம 8th இருந்து நாளைக்கு பார்க்கலாம். மேம் எண்டிங் வந்து வாணி ராமகிருஷ்ணன் மேம் சொல்லணும் மேம். சொல்லுடா. ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ तत्सत्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ब्यूटिफुल। Thank you. Last